Hello everybody, welcome. My name is Shadish. Welcome to my channel. இன்னைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லிச்சோன்னா, நாங்கள் டென்ஸ் படித்து கொண்டிருக்கிறோம். டென்ஸில் நாங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் படிச்சிட்டோம். இன்னைக்கு நாங்கள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை பற்றி படிக்க போகிறோம். ஓகே, before moving to the video, if you come first time to this channel, please subscribe to the channel and click the bell button also. Then only you can receive my new videos as soon as possible as a notification. Okay, let's go to the video. Okay, நாங்கள் present continuous tense என்றா என்ன, நாங்கள் ஏன் present continuous tense நாங்கள் யூஸ் பண்ணுறோம்? Why do we use the present continuous tense? ஒரு செயலானது, நாங்கள் செய்கின்ற செயலானது இப்பொழுது at the moment நடந்து கொண்டிருக்குமாக இருந்தால் அதைத்தான் நாங்கள் சொல்வோம் கண்டினியூஸ் டென்ஸ். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது, சரியா? ஓகே, but the present continuous tense is usually used to express a single action is progressing and done at a particular point of time in the present. நிகழ்காலத்தில் ஒரு ஆக்ஷன், ஒரு செயற்பாடு நடந்து கொண்டிருக்குமாக இருந்தால் அதற்குதான் நாங்கள் என்ன சொல்றோம், பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் சொல்றோம். அப்ப இந்த டயக்ராம் பாத்தீங்கன்னா விளங்கும் உங்களுக்கு. ஓகே, இது பிரசன்ட் டென்ஸ்க்குரியது, இங்கால பாஸ்ட் டென்ஸ், இங்கால ஃபியூச்சர் டென்ஸ். ஓகே, இப்ப பிரசன்ட் டென்ஸ்ல அதாவது இங்காலே நடக்கின்ற சம்பவங்களை நாங்கள் பாஸ்ட் டென்ஸுக்கும், இங்கால நடக்கின்ற சம்பவங்களை நாங்கள் ஃபியூச்சர் டென்ஸாகவும் கருதி கொள்வோம். அப்ப எங்களுக்கு at the moment ஒரு ஆக்ஷன் ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது என்ற சந்தர்ப்பத்தை இப்படி இதுலயே ஒரு செயற்பாடு நடந்து கொண்டிருக்கின்றது, அதாவது பிரசன்ட்ல நடந்து கொண்டிருக்கின்றது என்று சொல்லுகின்ற போது எந்த பகுதியில் எங்களுக்கு ஆக்ஷன் நடந்து கொண்டிருக்குது, பிரசன்ட்க்குரிய பகுதியில ஒரு செயற்பாடு தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்குமா இருந்தால் அதை நாங்கள் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் என்று சொல்லுவோம், சரியா? ஓகே, இப்ப பாருங்க. ஓகே, பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல நாங்கள் இன்னைக்கு எப்படி பாசிட்டிவ் சென்டென்ஸ்களை அமைக்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம், சரியா? ஓகே, எங்களோட ப்ரோனவுன்களை எடுத்துக்கொண்டால் ஐ, வி, தே, யூ, கி, சி, இட் இருக்குதானே, அதை வச்சுக்கொண்டு நான் எப்படி பாசிட்டிவ் சென்டென்ஸ் அமைக்கிறேன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். அந்த பாசிட்டிவ் சென்டென்ஸ்களை அமைத்துக் கொள்வதற்கு பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல அதாவது நாங்கள் ஹெல்பிங் வெர்ப் பயன்படுத்த வேண்டும். அதாவது ஆக்சிலரி வெர்ப் அல்லது ஹெல்பிங் வெர்ப் அல்லது ஹெல்பிங் வெர்ப், ஆக்சிலரி வெர்ப் அல்லது பி வெர்ப்னு சொல்லுவோம். பி வெர்ப்ஸ்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும், சரியா? அப்ப ஐக்குரிய பி வெர்ப் என்ன? ஆம், நிகழ்காலத்துக்குரியது, சரியா? பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்குரியது. பி தே யூக்குரிய பி வெர்ப் என்ன? ஆ. கிசி இட்டுக்கு இஸ் பயன்படுத்துவோம், சரியா? இப்ப நாங்க இது ஒரு டேபிள்ல பார்ப்போம். அதாவது பிரசன்ட் டென்ஸ்ல ப்ரோனவுன் சிங்குலராக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அதாவது ஐக்கு தனித்துவமாக ஆமும் கிசி இட்டுக்கு இஸ்ஸும் பயன்படுத்தப்படுகிறது. ஹி இஸ், ஷீ இஸ், இட் இஸ். ஓகே, ரைட். இப்ப பாருங்க, பிரசன்ட் டென்ஸ்ல ப்ளூரல் ஃபார்மாக இருக்குமாக இருந்தால் பாருங்க, வி, தே, யூ, நான், நாங்கள், அவர்கள், நீங்கள் இப்படி இருக்குமாக இருந்தால் நாங்கள் ஆத ஹெல்பிங் வெர்பாக பயன்படுத்துவோம் நிகழ்காலத்தில், சரியா? அப்ப we are, they are, you are, right? அப்ப இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் எப்படி அமைய போகுதுன்னு பார்ப்போம். What is the sentence pattern? சென்டென்ஸ் பேட்டர்னை நாங்கள் எடுத்துக்கொண்டால் சப்ஜெக்ட் எங்களுக்கு இருக்க போது ஒரு வாக்கியத்துல முதலாவது சப்ஜெக்ட், அதோட ஆமோ, இஸ்ஸோ, ஆ, அதாவது சப்ஜெக்ட் சிங்குலராக இருக்கின்ற பட்சத்துல ஹீசி டண்டா இஸ்ஸும், ஐக்கு ஆமும், வீரேயுக்கு ஆவும் பயன்படுத்துவோம். அதோட என்ன செய்வோம்னு சொன்னா வெர்பின் ஐஎன்ஜி ஃபார்மை பயன்படுத்த வேண்டும், சரியா? சப்ஜெக்ட் ஆம், இஸ்,
ஆமோ இஸ்ஸோ ஆ verb in ing form. சரி, ஓகே. இப்ப பாருங்க, ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் ஒன்று எடுத்து காட்டுறேன். நான் போய் கொண்டிருக்கிறேன். இந்த கொண்டு என்றதுதான் எங்களுக்கு அந்த ப்ரோக்ரஸிவ், அதாவது தொடர்ச்சியா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று காட்டுற விடயம் வந்து கொண்டு அல்லது கின்று அப்படி வரும். போய் கொண்டிருக்கிறேன், சரியா, போகின்றேன், போகின்றேன் ரெண்டு வந்த ஹின் ரெண்டு வந்த கொண்டு கொண்டிருக்கிறேன் ரெண்டு வெறியைக்குள்ள அதை நாங்கள் வந்து இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற விடயமாக நாங்கள் கருதி கொள்ள வேண்டும். அதாவது நான் போய் கொண்டிருக்கிறேன், அது நான் சப்ஜெக்ட், போய் கொண்டிருக்கிறேன் என்றது verb. சரியா, அப்ப கொண்டு ரெண்டு வெறியைக்குள்ள நிகழ்காலம் போய்கொண்டிருக்கிறேன் நிகழ்காலம். அப்ப நான் போய் கொண்டிருக்கிறேன் நிகழ்காலத்துல வாரபடியா நாங்கள் நான் என்றது சப்ஜெக்ட் வந்து ஐ. அப்ப ஐக்கு தனித்துவமாக ஒரு verb இருக்குது. என்ன? am, நிகழ்கால verb am. அப்ப am going, am going. சரி, அதே மாதிரி நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம், நாங்கள் என்றா சப்ஜெக்ட், போய்கொண்டிருக்கிறோம் verb. அப்ப நாங்கள் என்றதுக்கு we. அப்ப weக்கு தனித்துவமாக என்ன இருக்குது? அப்ப we are going, we are going. அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள் plural form. அவர்கள் சப்ஜெக்ட், போய்கொண்டிருக்கிறார்கள் என்ன? verb. ஆகவே அவர்கள் they are going, they are going. ஓகே, ரைட். இப்ப பாருங்க, இன்னொரு சிம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். சிங்குலர் ஃபார்முக்கு. அவன் சென்று கொண்டிருக்கிறான், அவன் என்றா he சப்ஜெக்ட், சென்று கொண்டிருக்கிறான் verb. அப்ப he is going. அவள் சென்று கொண்டிருக்கிறாள், அவள் சப்ஜெக்ட், சென்று கொண்டிருக்கிறாள் verb. ஆகவே she is going, she is going. அது சென்று கொண்டிருக்கிறது, அது சப்ஜெக்ட், சென்று கொண்டிருக்கிறது verb. அப்ப it is going. ஓகே, ரைட். நீங்க பார்க்க வேண்டியது, அதாவது கீசி இட்டண்டா இஸ் ஃபார்ம் ஐக்கு ஆமும் பிதேயுக்கு ஆவும் பயன்படுத்துறது தான் இங்க முக்கியமான விடயமாக இருக்கிறது. சரியா, அப்ப இந்த விடயத்தை மட்டும் தெரிஞ்சு கொண்டா போதும் உங்களுக்கு. ரைட், ஓகே, ரைட். இப்போ ஒரு பெரிய சென்டென்ஸ் ஒன்று எடுக்கிறேன். எடுத்து அதை எப்படி நாங்கள் வந்து டிரான்ஸ்லேட் பண்றோம்னு பார்ப்போம். சரியா, சின்ன சின்ன பாயிண்டா பார்ப்போம். ரைட், ஓகே. இப்ப பாருங்க, நான் எனது பிறந்த நாளுக்காக சில புத்தகங்களை நூலகத்திற்கு அன்பளிப்பு செய்து கொண்டிருக்கிறேன். சரி, what are you doing என்று கேட்கிறோம். what are you doing, என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அப்ப நான் ஆன்சர் பண்றேன், நான் எனது பிறந்த நாளுக்காக சில புத்தகங்களை நூலகத்துக்கு அன்பளிப்பு செய்து கொண்டிருக்கிறேன். சரியா, ஓகே. I am donating some books to the library for my birthday. சரியா, அப்ப இது எப்படி நாங்கள் வந்து இங்கிலீஷுக்கு டிரான்ஸ்லேட் பண்றோம்னு பார்ப்போம். இப்ப இப்படி ஒரு பெரிய சென்டென்ஸாக இருந்தாலும் நாங்கள் வந்து அதுக்குள்ள வந்து பிரதான வாக்கியம், மெயின் க்ளோஸ்ன்றது எதென்று நாங்கள் கண்டுபிடிக்கணும். அப்ப எங்களுக்கு தெரியும் சப்ஜெக்டையும் வெர்பையும் முதல் கண்டுபிடிக்கிறோம். சரியா, அதான் சென்டென்ஸை உருவாக்குது. ரைட், அப்ப சப்ஜெக்ட் தெரியும் உங்களுக்கு, நான் சப்ஜெக்ட் முதலாவது. இரண்டாவது, அன்பளிப்பு செய்து கொண்டிருக்கிறேன் என்றது verb. சரியா, அப்ப செய்து கொண்டிருக்கிறேன். அப்ப கொண்டு வந்தாலே உங்களுக்கு தெரியணும் இது நடந்து கொண்டிருக்கிற விடயம். அன்பளிப்பு செய்து கொண்டிருக்கிறேன் கண்டினியூஸ் வரப்போகுது. அப்ப நானுக்கு கண்டினியூஸ் கொண்டு வந்து விரைக்கில்ல நாங்கள் என்ன verb பயன்படுத்துவோம்? இதுதான் verb. என்ன செய்து கொண்டிருக்கிறேன், அன்பளிப்பு செய்து கொண்டிருக்கிறேன் என்றது verb. அதுல கொண்டு என்றது இரண்டாவது விடயம் am. சரியா, அப்ப நான் ஐ, கொண்டு என்றது am. சரி, ஐக்கு am. verb என்ன? அன்பளிப்பு செய்யறது verb, அன்பளிப்பு செய்யறது. அதாவது மூன்றாவது donating. I am donating, I am donating. என்னது டொனேட் பண்றோம்? சில புத்தகங்கள், சில புத்தகங்களை. அப்ப சில some புத்தகங்களை, books, some books, சில புத்தகங்களை. ஓகே, அப்ப யாருக்கு டொனேட் பண்றோம்? நூலகத்திற்கு. அப்ப இங்க பாருங்க, அந்த இக்கு நான் தனித்துவமா கலர் பண்ணி காட்டியிருக்கிறேன். இக்கு ரெண்டு பேரைக்குள்ள அது டூ. சரியா, இக்கு. அப்ப அதைத்தான் நாங்க முன்னுக்கு நூலகத்திற்கு அண்டைக்குள்ள டூ என்ன? ஆறாவது என்ன? நூலகம், டு த லைப்ரரி. சரியா, டு த லைப்ரரி. என்னத்துக்காக அன்பளிப்பு செய்கிறேன்? ஆக
ப்ரீபொசிஷன்களை சொல்லுகின்ற போது நாங்கள் வந்து கவனமா சொல்ல வேணும். அதாவது நாங்கள் அதைத்தான் முதலாக பயன்படுத்த வேண்டும். அங்கால சொல்ல வாரத்துக்கு முன்னதாக ப்ரீபொசிஷனை பயன்படுத்த வேண்டும். அப்ப ஏழாவது என்ன? ஆக ஃபோர். ஃபோர் ரைட். என்ன? எனது எட்டாவது for my பிறந்த நாள் பர்த்டே. ஓகே, அப்ப ஓர்டர் விளங்குதா? அப்ப இது உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் நீங்கள் இலகுவாக பெரிய வாக்கியங்களையும் டிரான்ஸ்லேட் பண்ணி கொள்ள ஈஸியாக இருக்கும். ரைட். ஓகே, இப்படித்தான் நீங்கள் வாக்கியங்களை ஆங்கிலத்தில் எழுதி கொள்ள வேண்டும். ரைட். இப்ப பாருங்க, நான் சென்டென்ஸ் வடிவில் பார்த்தா I am 1 2 3 4 5 6 7 8 9. Right. I am donating some books to the library for my birthday. I am donating some books to the library for my birthday. Right. Okay, விளங்குதா? இப்படி பெரிய வாக்கியங்களை நீங்க இனி இலகுவா டிரான்ஸ்லேட் பண்ணி கொள்ளலாம். ரைட். இப்போ நாம 20 எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு ஈஸியா விளங்கிடும். ரைட். பார்ப்போம். He is writing an exam now. இப்பொழுது அவன் எழுதி கொண்டிருக்கிறான். அவன் பரீட்சை எழுதி கொண்டிருக்கிறான். ஒரு பரீட்சை எழுதி கொண்டிருக்கிறான். நான் தமிழ் சொல்லல, நீங்கள் தமிழ்ல சொல்லி பாருங்க. சரியா? He is writing an exam now. Ravi is going to shop now. ரவி கடைக்கு போய் கொண்டிருக்கிறான். சரியா? ரைட். He is doing his homework at home. She is giving me a pen. We are cooking lunch. My parents are going to India. They are bringing some books. She is loving him. He is giving money to his friend. We are coming now. I am buying some things. Ravi is singing a song. He is delivering the letters. Kumar is talking with them. My father is working in foreign. India is winning the final match. He is enjoying his birthday. My mother is arranging the home. They are obeying the order. He is catching the bus. Okay, 20 example பார்த்துருக்கோம். சரி, அவங்க திருப்பி இருக்க நீங்க வாய்ச்சி பாருங்க. வாய்ச்சி பார்த்துட்டு மொழிபெயர்த்து பாருங்க. He is catching the bus ன்னா அவன் பேருந்தை பிடித்துக் கொண்டிருக்கிறான். They are obeying the order ன்னா அவர்கள் ஓர்டரை கீழ்ப்படிந்து கொண்டிருக்கிறார்கள். சரியா? My mother is arranging the home. அம்மா வந்து வீட்டை ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கிறார். சரியா? இப்படி தமிழ்ல மொழிபெயர்த்து பாருங்க. ஒரு எக்ஸாம்பிள் தாரம் அதையும் ஒருக்கா இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க. சரியா? குமார் சென்று கொண்டிருக்கிறான். அவன் படித்துக் கொண்டிருக்கிறான். அவன் தேநீர் தயாரித்துக் கொண்டிருக்கிறான். அவர்கள் இந்தியாவில் வசிக்கின்றார்கள். நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன். நீங்கள் ஒரு பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறீர்கள். சரியா? நீங்க கொண்டு எல்லாம் கொண்டு இதுல வசிக்கின்றார்கள். கின்று. அப்ப இப்படி வந்தா ஐஎன்ஜி ஃபார்ம் கண்டினியூஸ் டென்ஸ் மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. சரியா? ஓகே, அடுத்த வீடியோ வந்து நாங்கள் வந்து பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி பார்க்கணும்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பாசிட்டிவ் சென்டென்ஸ் பார்த்தாங்க, இனி நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி அமைக்கணும்னு சொல்லி பார்ப்போம். சரியா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, please like and share it. Thank you for your watching and don't forget to subscribe my channel to get the new videos as soon as possible as a notification. Okay, bye, take care.